ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது சன்னா மசாலா செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக சீவி எடுத்தாச்சு, சோம்பு கொஞ்சம், பட்டை, கல்பாசி 2, லவங்கம் 2, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சன்னா மசாலா செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். கோல்டு வின்னர் தான். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயம் சிறுவை கட் பண்ணியிருக்கிறேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் வந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி வருது. தக்காளி நல்லா வதங்கியாச்சு. நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கியாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் இப்போ நான் 8 மணி நேரம் ஊற வச்சு கொண்டைக்கடலை அவிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் கொண்டைக்கடலையே. கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். சென்னாவுக்கு தேவையான மிளகுத்தூள் தான் நம்மளுக்கு. அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்கட்டும், அப்புறம் நம்ம நிறுத்திக்கலாம் அடுப்பு. இப்போ சன்னா மசாலா ரெடி. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூவிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சன்னா மசாலா பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம்.